சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். தற்போது ஒரு 66 நாட்களாக கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஆவணி மாதம் 15ஆம் தேதி கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பெற்ற சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து புத அதியோகம் பெறுகிறார். சனி பகவான் பார்வையில் புதன் சூரியன் அமர்ந்து தனுசு ராசி என்பதற்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கப் போகிறார் என்பதை இந்த பதிவில் காணலாம். கடந்த 66 நாட்களாக, அதாவது ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரை கடகராசியிலே தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசிக்கு புதன் யார் என்றால் 7, 10ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர். களத்தர தொழில் ஜீவனாதிபதியாக புதன் வருகிறார். கோச்சாரத்திலே காலபுருஷனுக்கு 4வது வீட்டிலே புதன் சஞ்சாரம் செய்யும்போது அது கடகராசி சந்திர பகவானுடைய வீடு. சந்திரன் மனோக்காரகன், புதன் புத்திக்காரகன். புத்தி வழியில், எண்ணங்கள் வழியில் எல்லோருக்குமே ஒரு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு இருந்திருக்கும். புதனுக்கு ஆகாத வீடு அப்படின்னா கடகம், விருச்சிகம், மீனம், இந்த 3 ராசிகளில் புதன் வரும்போது எல்லோருக்குமே புத்தி வழியில் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டுவிடும். ஒரு கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகும்போது நன்மை தீமை இரண்டும் எதிர்பாராமல் நடக்கும். சூரியன், சுக்கிரன், புதன் இந்த 3 கிரகங்களும் முக்கோட்டு கிரகங்கள். சூரியன் அருகிலேயே புதன், சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார்கள். தனுசு ராசிக்கு 8வது வீட்டிலே 66 நாட்களாக புதன் சஞ்சாரம் செய்யும்போது மறைந்த புதனால் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள். கோச்சாரத்திலே 8ஆம் வீட்டிலே புதன் வரும்போது மறைந்த புதனால் நிறைந்த தனம். இது படிப்பு விஷயமா, ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், புரோக்கர்கள், முதலீடு இல்லாத தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை கொடுத்துருந்துருக்கும். தனுசு ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியாதிபதி சூரியனுடன் புதன் கூட்டணி சேர்ந்து முயற்சி ஸ்தானாதிபதி சனி பகவான் பார்வையில் அமர்கிறார். ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவு நீங்கள் வெற்றி பெறலாம். உங்கள் முயற்சிகள் தொழில் சார்ந்து, வேலை சார்ந்து, வருமானம் சார்ந்து, கடையோ வர்த்தகமோ, ஏற்றுமதியோ இறக்குமதியோ, அன்றாட வேலையோ, தினக்கூலியோ, தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய உழைப்பு சார்ந்து இருந்தால் 100% உங்கள் வெற்றியும் உண்டு. சனி பகவான் என்றாலே மந்தம். எடுத்தோடனே முயற்சி செஞ்சவொடனே வெற்றி கிடைக்காது. ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யணும். சனி பகவான் பார்வையில் புதன் அமரும்போது கண்டிப்பாக வேலை உண்டு, கண்டிப்பாக வருமானம் உண்டு. ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில் கடினமான கஷ்டப்படக்கூடிய அமைப்பு உண்டு. அதனால் கை கால் மூட்டு எலும்பு வலி, முதுகு வலி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. உடல் அசதியாயிடும். அந்தளவுக்கு கடினமாக உழைக்கக்கூடிய காலகட்டமாக ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கும். சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது தந்தை வழி உறவுகளிடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வரை தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் விதண்டாவாதம், எதிர்வாதம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். இல்லைன்னா அவர்கள் மூலம் அசிங்க அகுமானம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்கள் தந்தைக்கு தெரியாமல் நீங்கள் எதே தான தர்மங்கள் செஞ்சீங்கன்னா அதனால் உங்களுக்கு வீண் பழி, அவப்பெயர், கெட்ட பெயர்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் தந்தை காரியமாக கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன் ஏற்படும். சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் ஆவணி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம். அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு. அரசு வேலையில் உள்ளவர்கள் உயர் பதவிக்கு, கூடுதல் சம்பளத்திற்கு, இட மாற்றங்களுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். ஏன்னா சனி பகவான் பார்வையில் புதன் சூரியன் அமரும்போது நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் தனுசு ராசி என்பதற்கு வெற்றி ஆகும். அதனால் நீங்கள் முயற்சி செய்யலாம். தனுசு ராசிக்கு 7, 10ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் புதன்.
ஆவணி மாதம் 15ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வரை சனி பகவான் பார்வையில் அமர்வது தனுசு ராசி என்பதற்கு ஒரு யோகம். யோகம் அப்படின்னா நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு சகாயமாக சாதகமாக முடியும். அதனால் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. தனுசு ராசியின் அதிபதி குரு 6வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். சத்துருஸ்தானத்திலே செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படிங்கிற கவலை தனுசு ராசி என்பதற்கு நிவர்த்தியாகும். செவ்வாய் நட்சத்திரத்திலே குரு பகவான் சஞ்சாரம் செய்யும்போது வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய வாய்ப்புண்டு. வீடு மனை நிலம் விற்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தனுசு ராசிக்கு நேர் 7வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் இருக்கக்கூடியவர்கள், வீடு மனை நிலம் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள் கொடிகட்டி பறக்கலாம். வாங்குவது விற்பது உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம், அவர்களால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி உண்டு. வெளியூர் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். ஏன்னா விரையாதிபதி செவ்வாய் 7ஆம் வீட்டில் அமர்ந்து தனுசு ராசியை பரிசுகிறார். வெளிநாடு வேலைக்கு முயற்சி செய்யலாம். செவ்வாய் பார்வை தனுசு ராசிக்கு இருக்கும்போது கோவப்படாதீங்க, அவசரப்படாதீங்க, நிதானமாக பொறுமையாக செயல்படுங்க. கோபமும் ஆத்திரமும் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல பலனை தடுத்து விடும். இந்த செவ்வாய் பார்வை தனுசு ராசிக்கு இருக்கும்போது கை கால் மூட்டு எலும்பு வலி, முதுகு வலி, ஒரு சிலருக்கு பல் வலி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்க. தனுசு ராசி என்பதற்கு வேலையிலிருந்து வந்த பிரச்சனையும் தொழிலில் இருந்து வந்த வருமான குறைபாடும் புதன் பெயர்ச்சியிலிருந்து நிவர்த்தி ஆகிறது. சத்துருஸ்தானாதிபதி சுக்கிரன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். இதுவும் தனுசு ராசிக்கு ஒரு சிறப்பான பலன்தான். 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருப்பது பெரும்பாலும் சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கப் போகிறது. தனுசு ராசி என்பதற்கு இந்த புதன் பெயர்ச்சி அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்திற்கு வருவது இது உங்களுக்கு ஒரு யோகம்தான். நீங்கள் மற்றவர்களிடம் அசிங்க அகுமானப்படாதவாறு பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.